வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சொல்லியிருக்கார். நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சிறப்பான தரமான சம்பவங்களை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் செஞ்சு விட்டுருக்கிறாங்க. அதாவது திமுக என்ன நினைச்சது அப்படின்னு சொன்னா, நாம இத்தனை வருஷம் அனுபவம் கொண்டவர்கள், தாவேக்கால இருக்கக்கூடியவங்க எல்லாம் புதியவர்கள், அவங்களுக்கு பல பேருக்கு பேச தெரியாது, துறை சார்ந்த அறிவு கிடையாது. நாம சட்டமன்றத்தில் போயிருந்து அவர்களிடம் கேள்வி கேட்டு அவர்களை திணறடிச்சு அவர்களை ஒன்றும் தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் நம்ம காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை திமுக பண்ணிச்சு. ஏற்கனவே அதைத்தான் அவங்க திட்டமிட்டிருந்தார்கள். 2 நாட்களுக்கு முன்பாகவே திமுகவுடைய அத்தனை கொத்தடிமைகளுடைய பதிவும் அப்படிதான் இருந்துச்சு. நாளைக்கு சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அது அத்தனையுமே நேற்றைக்கு அவங்களுக்கு பேக் ஃபேரா மாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 17வது சட்டமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் நடந்துச்சு. அந்த நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரையோடு துவங்கப்பட்டது. ஆளுநர் உரை மீதான விவாதம் நேற்றைக்கு நடைபெறுவதாக இருந்துச்சு. அந்த விவாதத்திற்கு முன்பாக தமிழக சட்டமன்றத்தில் இந்த கர்நாடக அரசு காவிரி ஆற்றுக்கு குறுக்கே மேகதாதுல அணை கட்டுறது சம்பந்தமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிய அரசு அதற்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி நேற்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அனைத்து கட்சியினரும் அதை ஒரு சேர ஆதரித்தார்கள். அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை வைக்கிறாரு. அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லி இதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில எந்த விதமான அது என்ன நீ சொல்லி நான் கேட்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பாகுபாடும் இல்லாமல் தமிழக நலன் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால அதையும் நாங்கள் அந்த தீர்மானத்தில் இணைப்போம், அந்த சட்டமன்ற தீர்மானத்தில் அதையும் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு அந்த இதுல நிறைய கட்சியினுடைய தலைவர்கள் பேசியிருந்தாங்க. நான் பேசுனதுல ரொம்ப ஹைலைட்டா நான் பாக்குறது அப்படின்னு சொன்னா 3 பேர் பேசுனதை ரொம்ப தெளிவா, நீங்க வேணா மறுபடியும் கூட போய் பாருங்க. 3 பேர் பேசுனது ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஒண்ணு அண்ணன் தமிழ் அன்சாரி அவர்கள் சிறப்பாக இந்த காவிரி விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. அடுத்து அதாவது இது வெறும் தீர்மானத்தோடு நிற்காமல் உச்சநீதிமன்றத்தில் வரையிலும் நீங்க போய் இதற்கான தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே அதற்கு எதிராக செயல்படுகிறார்கள் சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி அவர் தமிழ் அன்சாரி சொல்லியிருந்தாரு. அடுத்து சௌமியா அன்புமணி அவர்கள், அவங்கள பொறுத்த வரையிலும் அவங்க சட்டமன்றத்தில் இப்பதான் புதுசா வந்திருக்கிறாங்க, முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். ஆனா அவங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா எடுத்துரைக்கிறார்கள். காவிரியினுடைய வரலாறு, அதனுடைய மேப்பு, இன்னும் சொல்ல போனா காவிரி நதிநீர் அதிகமாக தமிழர்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா அதிகமான தூரம் தமிழ்நாட்டில் தான், கிட்டத்தட்ட பார்டர் பகுதி உட்பட தமிழ்நாடு உட்பட கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு அதிகமா தமிழ்நாட்டில் தான் அது ஓடுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனுடைய அதிகமான உரிமை நமக்கு தான் இருக்கு. ஆனால் ஏற்கனவே குறைவான டிஎம்சி தண்ணீர் தான் தருகிறார்கள், அதை கூட நம்ம போராடி பெற வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு நமக்கு ரொம்ப பிடிச்சது அக்கா அருமையா பேசியிருந்தாங்க நம்முடைய பிரேமலதா அவர்கள். அவங்க பேசும்போது ஒரு விஷயத்த இதற்கு முன்பாக இதற்காக போராடி இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களை பத்தி சொல்லியிருந்தாங்க, கலைஞரை பத்தி சொல்லியிருந்தாங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு குறிப்பாக இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒவ்வொரு முறையும் சொல்றோம், ஒவ்வொரு முறையும் போராடுறோம், ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி நம்ம வழக்கு போடுறோம், ஆனா இதுக்கு யாருமே நிரந்தர தீர்வு ஏன் காணல, இதுவரையிலும் நிரந்தர தீர்வே இல்லையே, ஏன் இதற்கு நிரந்தர தீர்வு இல்லை? அப்ப நாம சும்மா இதை மாதிரியான விஷயங்களை முன்னில் இது பண்ணிட்டு இருக்காம அதற்கான ஒரு நிரந்தர தீர்வை எட்டக்கூடிய வகையை பார்க்கணும். எப்படி தமிழ்நாடு ஒரு மின்மிகை மாநிலமாக இருக்கிறதோ அதே மாதிரி நீர்மிகை மாநிலமாக தமிழ்நாடு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய ரியாக்ஷனை கவனிச்சிங்கன்னா, அவர் பேசினதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நிச்சயமாக இந்த காவிரி சம்பந்தமாகவும் நீர் மேலாண்மை சம்பந்தமாகவும் மிக முக்கியமான முடிவுகள், நல்ல முடிவுகள் தமிழ்நாட்டில் எடுக்கப்படும். ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் ஒட்டுமொத்த கட்சிகளையும் ஒன்றாக இணைந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பது உண்மையிலேயே உள்ளபடியே வரையறுக்க வேண்டிய விஷயம். இதற்கு அடுத்த கட்டமாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை தமிழக அரசு சேர்ந்து செய்யும். பல பேர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, பேராசிரியர் ஜவஹர்லால் அந்த கோரிக்கை வச்சாரு, பிரதமரை சந்திக்கணும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அனைவரும் இணைந்து போய் பிரதமரை சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசியிருந்தாங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசியிருந்தாங்க. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, அதில் மாற்றுக்கருத்துல. அதற்கு பிறகு ஆளுநர் உரை மீதான அது நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த செஷன் இருக்கு இல்லையா, இதுவரையிலும் முதல்ல பேசுறது வரையிலும் நம்ம அவ்வளவுமே லைவ்ல பார்த்தோம். அதற்கு பிறகு ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வு லைவ் கட் பண்ணிட்டாங்க. 2 தினங்களுக்கு முன்பாக, அதாவது நேற்று முன்தினம் நினைக்கிறேன்,
நம்ம அண்ணன் ராஜ்மோகன் அவர்களிடம் ஒரு பேட்டி கேட்கும்போது அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நாங்கள் வந்து ஜனநாயகத்தினுடைய குரல் வலைகளை நிறைக்க மாட்டோம், வெளிப்படைத்தன்மையோடு டிரான்ஸ்பரண்டான ஒரு நிர்வாகத்தை நாங்கள் கொண்டு வருவோம், சட்டமன்றத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக மக்களுக்கு காட்டுவோம், ஏற்கனவே நாங்கள் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்றைக்கே நடந்தது நிச்சயமாக முற்றிலுமாக மாறுபட்டு விட்டது. அது வந்து தாவேகா மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வருகிறது. தாவேகா அரசு அந்த லைவை வந்து கட் பண்ணதுக்கான காரணம் ஒண்ணு, ஆனா இங்க சொல்லப்படக்கூடிய காரணம் ஒண்ணு. நாம விசாரிச்ச வரையிலும் அரசியா இதை லைவ் கட் பண்ணாங்க அப்படின்னா அங்க வந்து தேவையில்லாத வார்த்தைகள் வரும், அதை வந்து அவை குறிப்பில் வந்து நீக்கிடுவோம். நாம வந்து சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு விஷயம் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டாலும் அது வந்து இந்த காணொலி மூலமாக வெளியே வரும்போது அது பொதுமக்கள் மத்தியில முழுமையாக பார்வைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக என்ன காரணத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவரு பேசுறத வெளியே தெரியாம இருக்கணும், விஜய்க்கு பேச தெரியல, அல்லது அமைச்சர்களுக்கு பேச தெரியல, அமைச்சர்களுக்கு சட்டமன்றத்தினுடைய நடைமுறைகள் தெரியல, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற சொல்லக்கூடிய பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஜய், அதாவது விஜய் அவர்களை ஒரு ஹீரோ பிம்பத்துல பார்த்துட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்துல இந்த எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பலார்னு பதில் சொல்லுவாரு அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அந்த இமேஜ் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தாவேகா அரசு, அது தாவேகா வந்து பயப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல இதை சொல்லக்கூடிய இந்த திமுக காரங்க கடந்த சட்டமன்றத்தை கூட்டத்தொடரை வந்து லைவ் பண்ணது கிடையாது. முழுக்க துரைமுருகன் பேசுறதோ, முக ஸ்டாலின் பேசுறதோ, எங்க திமுக காரங்க வந்து அதிமுகவை சேர்ந்தவர்களை கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அவர்களை நையாண்டி செய்யறது, அவங்க எங்க பல்பு வாங்குறாங்க, இதை மட்டுமே தான் வெளியே அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா தாவேகா அரசு அப்படி செய்யல. நேற்றைக்கு நடந்த சம்பவத்தை வந்து எல்லா சேனல்லையும் லைவை தாண்டி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து வீடியோவாக வெளிவந்திருக்கிறது. கூடுதலாக அங்கே உள்ளே வந்து செய்தியாளர்கள் இருக்கிறார்கள், அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத செய்தியாளர்கள் வந்து செய்தியை சேகரித்து வெளியே சொல்றாங்க. அதனால உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இல்ல, எல்லாருக்குமே தெரிய வருது. இருந்தாலும் லைவா இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாரும் பார்ப்பாங்க, அரசியல் ரீதியான புரிதல் வரும், அரசியல் ரீதியான கருத்துக்கள் வரும். ஆளுநர் உரைனா என்ன, அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் என்ன, 1 டன் விதினா என்ன, தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன கேள்வி கேட்கறாங்க, எங்களுடைய கோரிக்கைகளை பத்தி அங்க பேசுறாங்களா, ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க, இப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் போது ஒரு ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே ஒரு அரசியல் புரிதல் வரும், அரசியல் சார்ந்த தெளிவு வரும். இன்னும் அது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக அதிமுக கும்பல் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அவர்களுடைய நிலை என்ன, இப்போ பெருசா பேசிட்டு இருக்காங்கல்ல, நாங்கெல்லாம் பெரிய அறிவாளிகள் அப்படின்னு சொல்லி, அவங்க அறிவாளிகள் செஞ்ச லட்சணம் பாத்தீங்களா, எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து 3 எம்எல்ஏக்கள் வந்து கிண்டல் பண்ணிட்டு ஜாலியா ஏதாவது ஸ்கூல்ல வந்து கிளாஸ் எடுக்கும்போது லாஸ்ட் பெஞ்சில் 4 பசங்க இருந்து கிண்டல் பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல வந்து கிண்டல் பண்றாங்க, வாயெல்லாம் ஒரு மாதிரி வச்சு. புரியுதா, அது வந்து தளபதி விஜய் அவர்களே கிண்டல் பண்றதா சொல்றாங்க. தளபதி விஜய் அவர்களை கிண்டல் பண்றதுக்கான எந்த முகாந்திரமும் அங்க கிடையாது. ஏன்னா அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருந்துட்டு இருக்கிறானுங்க அவனுங்க வந்து விஜய் அவர்களை கிண்டல் பண்றதுக்கு. ஏற்கனவே அந்த படம்னா ஐ படத்துல மண்டையில ஒரு மாதிரி வீங்கி இருக்குங்களே, அந்த மாதிரி இருக்குது மூஞ்சி, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க வந்து விஜய் அவர்களை கிண்டல் பண்றதா அவங்க செய்தாங்களோ இல்லையோ, ஆனா செய்தது விஜய் அவர்களை கிண்டல், முதலமைச்சரை கிண்டல் பண்ணதாக சொல்லி வெளியே பரப்பப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி செய்கிறாங்க இல்லையா, அந்த தற்கூரித்தனமா பெரிய அறிவாளி மாதிரி வெளியே பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ள தற்கூரித்தனமா இருக்கிறாங்க தெரியுமா, கேணத்தனமா, அது அத்தனையுமே வெளிப்படும். அதனால தயவு செஞ்சு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீங்க இதை வெளியிடுங்க. சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து லைவ் செய்யுங்க, மக்கள் பார்ப்பாங்க, மக்களுக்கு தெரியும். இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் புதியவர்கள், எம்எல்ஏக்கள் புதியவர்கள், ஏன் மாண்புமிகு முதலமைச்சரே புதியவர் தான், சட்டமன்றத்தினுடைய நடைமுறைகள் சரியா செலவு தெரியாம இருக்கலாம். நேற்றைக்கு கூட ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு விஷயத்த பேசும்போது அந்த ஒரு வார்த்தை, அது கண் துடைப்புனா ஏதோ ஒரு வார்த்தை, அதை அவர் சொன்னது உடனே வந்து நம்முடைய அவை முன்னவராக இருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துக்கிட்டு அதை அவை குறிப்பில் வந்து நீக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இது வந்து வேற எந்த அமைச்சர்களுமே அதை யோசிக்கல, ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவருக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சட்டமன்றத்தினுடைய நடைமுறைகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மற்றவர்களுக்கு இல்ல. துறை சார்ந்த அறிவு கூட அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டா இல்ல, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதை மக்கள் புரிந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, இப்பதான் இவங்க வந்திருக்காங்க, இவங்களுக்கு இன்னும் புரிதல் வரல, வரும், ஆனா அதற்கான முயற்சிகள் நடக்குது, அதற்காக ஈடுபாடோடு இவர்கள் பணி செய்கிறார்கள், அதற்காக நம்ம அவங்களுக்கான அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% மக்களுக்கு, ஈவன் நமக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் இருக்குது. நம்ம விமர்சனம் செய்யறது யாருன்னு சொன்னா இந்த திமுகவுடைய குத்தரிமைகள், அதிமுகவுடைய அல்லக்கைகள், அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரெஞ்சு குரூப் தான், கட்சிகளை சார்ந்த நபர்கள் தான் நம்ம விமர்சனம் செய்கிறார்கள். அதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் நம்ம கூட இருக்கிறாங்க. அதனால தைரியமா அண்ணன் வந்து அதை லைவ் செய்யுங்க, மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, மக்கள் திருப்தி அடைவார்கள், மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்றுக்கு இந்த லைவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் சம்பவம் சிறப்பாக நடந்திருக்கு.
இந்த ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு. ஆளுநர் உரையில என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம், அது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து கடந்த ஆட்சியில் நடைபெற்ற சில ஃபினான்ஷியல் ரீதியான பின்னடைவுகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அடுத்து நம்முடைய ஆட்சி எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். அதில் வந்து மெயினாக இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், நடைமுறைக்கு மாற்றமாக இதுவரையிலும் நடந்திருக்கக்கூடிய நடைமுறைக்கு மாற்றமாக 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்னு. அதுக்கு வந்து பதில் சொல்லியாச்சு. நம்ம வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை கொடுத்துட்டோம். இருந்த பட்சத்திலும் ஆளுநர் அவர் தரப்புல இருக்க வந்து ஒரு கோரிக்கை வந்திருக்கு, நம்ம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டி அவங்களுக்கு வந்து, ஏன்னா தமிழ்நாடை தவிர மற்ற எல்லா மாநிலங்கள்லையுமே வந்து தேசிய கீதம் வந்து முதல்ல பாடப்படும், தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம பின்னாடி பாடுறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சரி அவங்களுக்காக அதை நமக்கு முன்னுரிமை முதல்ல எது அதை நம்ம கொடுத்துட்டோம், பாடப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் முடியும் போது இறுதியா எப்பவுமே தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இறுதியாக தேசிய கீதம் பாடப்படும், அந்த அடிப்படையில் நம்ம பாடி இருக்கிறோம். இதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. இதுல ஒரு முடிவெடுக்க வேண்டியது வந்து மாண்புமிகு சபாநாயகர் அவர் தான். இதை வந்து பிரச்சனை கிடையாது. நமக்கு இதுக்கான முழு தமிழ் தாய் வாழ்த்துக்கான அத்தனையும் கொடுத்துட்டோம். தமிழ் மொழி அதற்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுப்போம். அது மட்டும் இல்ல, மாநில சுயாட்சி அண்ணா வகுத்து தந்த வழிகாட்டல் அதை நிச்சயமாக நம்ம செயல்படுத்துவோம் சொல்லி அண்ணா நாதவர்தன் அவர்கள் சொன்னதுக்கு பிறகும் அடுத்து என்ன பண்றாங்கன்னா, சம்பந்தமே இல்லாமல் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன் என்ன பண்றாருன்னா, அது அட்லி படம் மாதிரி, அட்லி படம் இருக்கு இல்லையா, அட்லி வந்து ஒவ்வொரு படத்துல இருக்கக்கூடிய கதைகளை சுட்டு அதில் இருக்கக்கூடிய சீன் எடுத்து புதுசா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கான ராஜ்மோகன் அவர்களும் பதில் கொடுத்திருந்தாரு. நாங்க வந்து சினிமாவை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு வந்தாச்சு, ஆனா நீங்க இப்போ அரசியல் இருந்துகிட்டு சினிமா பக்கம் போயிட்டு இருக்கீங்க, தேவையான விஷயத்த சட்டமன்றத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக சட்டமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரனுக்கு வகுப்படுத்திருக்கிறார். இதுல நாம சிவசங்கரனுக்கு அவருடைய வாதத்தினுடைய அடிப்படையில நம்ம பதில் சொல்லணும். அட்லி வந்து இப்படி பல்வேறு படங்கள்ல இருந்து சீனை சுட்டு அவர் ஒரு படம் எடுத்தாலும் புதுசா இருக்கும், நல்லா இருக்கும். புரியுதா? இப்போ திமுக நீங்க சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, திமுகவுடைய கொள்கைகளை திமுகவுடைய திட்டங்களை வந்து நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க அப்படின்னு. அப்ப நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம கோரிக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து ஸ்டிக்கர் ஒட்டணும்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால வந்து அந்த திட்டங்கள் எல்லாம் ரத்து பண்ணிருங்க. புதிதாக எப்படியும் வந்து அந்த திட்டங்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செஞ்சுட்டு தான் நீங்க அதை செய்யறீங்க. பல திட்டங்கள்ல வந்து குறைபாடுகள் எல்லாம் திட்ட அடிப்படையில தான் இருக்கு, தவிர செயல்பாட்டு வரைமுறைகள்ல இல்லை. அதனால நீங்க புது பேர் வச்சு புதுசா ஸ்டார்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. புரியுது? அப்ப இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து என்ன கெஞ்சுவாங்கன்னா, அப்போ வந்து என்ன கதறுவாங்கன்னா, ஐயோ பாத்தீங்களா நாங்க கொண்டு வந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாரு, கால்பரன்ஸ்ல பண்ணிட்டாங்க, அப்படி செஞ்சாலும் இந்த கூட்டம் விமர்சனம் பண்ணோம், இப்படி செஞ்சாலும் விமர்சனம் பண்ணோம். நான் என்ன சொல்றேன்னா, எந்த திட்டமா இருந்தாலும் அது தாவேக்கமுடைய திட்டமாக புதிய திட்டமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக நான் தமிழக அரசு வைக்கிறேன். தலைவர் வந்து அதை பரிசீலனை பண்ணா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொள்கை கோட்பாடுலாம் சொல்றாங்க, அது திமுகவுடைய கொள்கை கிடையாது, தமிழக மக்களுடைய கொள்கை, தமிழக மக்களுடைய மனநிலை, தமிழக மக்களுடைய அரசியல் சார்ந்த சிந்தனை அறிவு, மும்மொழி கொள்கையாகட்டும், இருமொழி கொள்கையாகட்டும், அல்லது நீட்டுக்கு எதிரான கொள்கையாகட்டும், மத சார்பற்ற கொள்கையாகட்டும், இதெல்லாம் வந்து தமிழக மக்களுடைய மனநிலை. இந்த மனநிலைக்கு ஏற்பதான் திமுக இது எங்களுடைய கொள்கைன்னு சொல்லியிருக்கே தவிர, மாறாக அவங்க கொள்கையை வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் ஒன்றும் பறைசாட்டல. புரியுதா? இது பெரியார் ஆகட்டும், அண்ணா ஆகட்டும், இவர்களெல்லாம் வந்து பொதுவான நபர்கள், பொதுவான தலைவர்கள், அவர்கள் வகுத்து வச்சிருக்கக்கூடிய கொள்கையை வந்து இன்னைக்கு நாங்க பின்பற்றோம். அது உங்க கொள்கைன்னு சொல்லி சுய பிராணம் பாடாதீங்க, தம்பட்டம் அடிக்காதீங்க. அது மக்களுடைய கொள்கை. அந்த மக்களுடைய கொள்கையை நாங்க பிரதிபலிக்கிறோம், அந்த மக்களுக்காக நாங்க உழைக்கிறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்து முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகர்கோவில் எம்எல்ஏ அண்ணன் ஆஸ்க் வந்து பேசியிருக்கிறாரு. அதுக்கு அண்ணன் தரமான ஒரு ரிப்ளையை வந்து நம்ம அண்ணா ஆதவர்ஜுன் அவருக்கு கொடுத்தாரு. அவர் எப்போ பேசணும்னு அவருக்கு தெரியும். ஏற்கனவே 5 நிமிஷம் குளத்தூர்ல பேசுனதுக்கே குளத்தூர் காலின்னு சொன்னோம்னா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த குளத்தூர்னு ஒரு ஒன்று எடுத்துட்டாலே அவங்களால கை கால்லாம் பதறது. ஏன்னா அவங்க பெரிய ஒரு ஆலமரம், இத்தனை வருஷம் முடிசூடா மன்னனாக இருந்தோம்னு சொல்லக்கூடிய இடத்துல செதைச்சு விட்டது அந்த அவங்களால தாங்க முடியல. சட்டமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி கதறல் சத்தம் கேட்குதான்னு சொல்லி கேட்டார் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அது அந்த கதறல் தான். இன்னும் அந்த கதறல் அடங்கலை. இவ்வளவு நாளாயும் அந்த கதறல் சத்தம் அடங்கலை. சட்டமன்றத்துல போய் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவர்கள் கூச்சல் குழப்பம் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கும் போது நம்ம மக்கள் அதுக்கு பதில் அதுக்காக எந்திரிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா விஜய், தாமு அண்ணன்லாம் வந்து சிறப்பான தரமான சம்பவங்கள் செய்வதற்காக காத்திருந்திருக்கிறார். நான் கூட இந்த சம்பவத்தை அறிஞ்ச உடனே எனக்கு அப்படியே மண்டையில் என்ன ஓடிச்சு அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னாடி எம்சிஆர் வேஷ்டிகளுக்காக ஒரு விளம்பரம் மாதிரி வந்தார். கார்ல இருந்து இறங்கி இந்த சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு, சட்டை கிழிஞ்சி இருந்தா தச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஸ்டாலின் வந்து ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டமன்றத்துல இருந்து வெளிவந்த அந்த சீன் தான் நமக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அதற்கு வந்து அதை 2 பக்கமும் பேசி தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க பேசுறீங்கன்னா அதே மாதிரி எங்களுக்கு பேச தெரியும்,
நாங்கள் எங்களுடைய முதல்வருடைய கடைக்கண் பார்வைக்காக கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் சொல்லி அந்த நிகழ்வு அங்க சிறப்பாக முடிந்திருக்கிறது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு கத்துறாங்க, அது வேற விஷயம். சிறப்போ முடிஞ்சிருக்கிறது. இதெல்லாம் நாங்க நேரில் பார்த்துருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு உண்மையிலே என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி உண்மையிலே மக்களுக்கு அரசியல் அப்படிங்கிறதுனால புரிதல் வந்திருக்கும். எனவே அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் சட்டமன்றத்தில் லைவ் போடுங்க, நாங்கெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைத்துக் கொண்டு, அன்பார்ந்தவர்களே, இந்த தமிழக அரசுடைய நிலைப்பாடு சம்பந்தமா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் சட்டமன்றத்தில் லைவ் போடுவோம் அப்படின்னு சொன்னது. ஸோ அது சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.